இறைவனை அடைவதற்கு உன்னதமான வழி ஆலய வழிபாடு என்பதை நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வழிபாடு என்ற சொல்லுக்கே வழிபடுவது என்று பொருள். உயிர் இந்த வழியிலே படுமேயானால், அதாவது பின்பற்றுமேயானால் உய்வு பெற்று விடலாம் என்று சொல்வதுதான் வழிபாடு என்ற சொல்லுக்குரிய பொருளாகும். இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா 3 வகைப்படும். புறத்தே செய்வது, அது பரார்த்த பூஜை அல்லது பரார்த்த வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அது ஆலய வழிபாடு எனப்படும். வீட்டிலேயே நாம் பூஜை பண்ணுறது, அதற்கு ஆன்மார்த்த பூஜை அல்லது சிவ பூஜை என்று பெயர். இது நம்ம வீட்டில் பண்ணுறோம். இந்த ரெண்டுமே பெரும்பாலானோர் எல்லாருமே நாம் பண்ணுவோம். கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவோம், வீட்லேயும் பூஜை பண்ணுவோம். ஆனால் 3ஆவதாக ஒன்று இருக்குது. அது மனதிற்குள் செய்வது. அதற்கு அகப்பூஜை அல்லது அந்தர்யாக பூஜை என்று பெயர். அகப்பூசை அல்லது அந்தர்யாக பூசை என்று பெயர். இந்த 3ஆவது பூசை தான் மிக மிக உயர்ந்த பூஜை, அந்தர்யாக பூசை எனப்படுகின்ற அகப்பூசை. நம்முடைய சென்னை மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் திருக்கோயில் இருக்குது. அந்த மயிலாப்பூரில் வாயிலார் நாயனார் என்ற ஒரு பெருமகனார் அவதாரம் செய்து வாழ்ந்து வருகின்றார். அவரை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ரொம்ப அற்புதமாக துதி செய்கிறார். துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் ஜோதி தொன்மையிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போற்றுகின்றார். இன்றைக்கு நாம் சென்னை கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போனாலுமே நம்முடைய அம்பாள் சன்னதிக்கு எதிர்த்த மாதிரி வடக்கு பார்த்த போல வாயிலார் நாயனாருக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு நாயனார். இந்த வாயிலார் நாயனார் இப்போ சொன்னனே 3ஆவது விதமான ஒரு வழிபாடு, உன்னதமான அந்தர்யாக பூசை அல்லது அகப்பூசை என்று சொல்லப்படக்கூடிய வழிபாட்டை செய்து இறையருள் பெற்று அவர் முத்தி பெற்றார் என்பது வரலாறு. வாயிலார் நாயனாரை நம்முடைய 11ஆம் திருமுறையில் எம்பிரான் நம்பியாண்டார் நம்பிகள் போற்றி வணங்குகிறார். மாறா அருள் அரண் தன்னை மன ஆலயத்து இருத்தி ஆரா அறிவாம் ஒளி விளக்கு ஏற்றி அகமலர்வாம் வீரா மலரளித்து அன்பு என்னும் மெய்யமிர்தம் கொடுத்தான் வீரார் மயிலையுள் வாயிலான் என்று விளம்புவரே அப்படின்னு நம்பியாண்டார் நம்பிகள் வாயிலார் நாயனாரை போற்றுகிறார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அகப்பூசை என்கின்ற மனதிலே செய்கின்ற பூசைக்கு என்ன ரொம்ப முக்கியமாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மன ஒருமைப்பாடு வேணும். கவனம் எங்கேயும் சிதறக்கூடாது. 5 பேரறிவும் கண்களே கொள்ளன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னது போல இங்கே 5 பேரறிவும் அந்த மனதில் வைத்து இறைவனை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் நாம் செய்ய வேண்டிய ஒரு பூசை அகப்பூசை என்று சொல்லப்படும். இப்போ நம்ம வீட்டிலலாம் பூஜை பண்ணுறோம். இந்த பூசைக்கு மலர்கள் தேவை. என்ன வேணும்? அரளி, ஒரு மல்லிப்பூ, தாமரை, வில்வ இலை போன்ற இந்த பூக்களெல்லாம் இருந்தால் வீட்டில் நாம் பூஜை பண்ணிடலாம். கோயிலுக்கும் கொண்டு போய் நாம் கொடுத்துடலாம். அதுலேயும் ஒரு சிறப்பு வச்சாங்க பெரியவங்க. வீட்டில் வழிபாடு செய்கிற சிவபூஜை செய்யக்கூடிய அன்பர்கள் 8 வகையான பூக்கள் கொண்டு சிவபூஜை பண்ணணும்னு ஒரு விதி இருக்குதுங்க. கஷ்டம் இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். புன்னை, வெள்ளருக்கு, சண்பகம், நந்தியாவர்த்தம், பாதிரி, குவளை, அலரி, செந்தாமரை, இந்த 8 பூ வைத்து வழிபாடு செய்யணுமாமா. இது புறப்பூசையிலே நம்ம பயன்படுத்த வேண்டிய பூக்கள். நம்மளால் முடிஞ்ச அலரி, ஒரு சாமந்தி, 2-3 பூ வச்சு பண்ணுறோம். ஆனால் ஒரு பூவுக்கு மேற்பட்டு ஒரு 2-3 பூவோ இருக்கணுமாமா பூஜையில். அப்படி பண்ணுனா சிறப்பு அப்படிங்கிறது ஒரு விதி. ஆனால் அகப்பூஜை செய்யணும்பாங்க. அந்த அகப்பூஜை செய்வதற்கும் 8 பூ வேணும். ஆனால் இந்த 8 பூவும் கண்டிப்பாக வேணும். புறப்பூஜை பண்ணுறதுல சில பூக்கள் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் அகப்பூசை செய்வதற்கு 8 பூக்கள் வேண்டும். மாறா அருள் அரண் தன்னை மன ஆலயத்து இருத்தி ஆரா அறிவாம் ஒளி விளக்கு ஏற்றி
அகமலர்வாம் வீரா மலரடித்து அன்பு என்னும் மெய்யமிர்தம் கொடுத்தான் வீரா மயிலையுள் வாயிலான் என்று விளம்புவரே. நம்பியாண்டார் நம்பிகளுடைய பாட்டை நாம கவனிக்கணும். அகமலர்வாம் மலரளித்து அப்படிங்கிறார். அகத்துல 8 பூ இருக்கணுமாமா. முதல் பூவே கஷ்டம் பாருங்க, கொல்லாமை, பிற உயிரை கொல்லாத புலால் மறுத்தல், அதுதான் முதல் பூங்கிறார் அகப்பூஜை பண்றதுக்கு. கொல்லாமை, ஐம்பொறி அடக்கம், 5 புலன்களும் ஒடுங்கி இறைவனையே சிந்திக்கணும். பொறை, பொறைனா பொறுமை, வழிபாட்டில் பொறுமை ரொம்ப முக்கியம். அருள், எல்லா உயிர்களிடத்திலும் அருள் இருக்கணும். அறிவு, அறிவுனா மெய்ஞானம், இறைவனை இப்படி வழிபடணும் என்ற மெய்ஞானம். வாய்மை, வாய்மைனா சத்தியம், மனதால் வாக்கால் காயத்தால் தூயவராக இருக்கணும். தவம், சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நெறியிலே நிற்பவராக இருக்கணும். 8வது பூ அன்பு. அன்பு இருந்தால் தான் பூச முடியும், வேற எந்த ஒன்றையும் இறைவன் ஏற்றுக்கொள்ள போறதில்லை. ஆக பாருங்க, இந்த அகப்பூஜை செய்யணும்னா 8 பூ வேணும். ஆக யாரிடத்திலே 8 அகப்பூ இருக்கிறதோ அவர்கள்தான் நிறைவாக அகப்பூஜை செய்ய முடியும். இத்தகைய அற்புதமான அகப்பூஜையை செய்து நலம் பெற்றவர் தான் வாயிலார் நாயனார். சேக்கிழார் பெருமான் அவரை அற்புதமாக துதி செய்கிறார். மரபாமையால் அமைத்த மணக்கோயில் உள்ளிருத்தி உறவாதி தனை உணரும் ஒளி விளக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தம் என்னும் திருமஞ்சனம் ஆட்டி அரவானர்க்கு அன்பு என்னும் அமுது அமைத்து அர்ச்சனை செய்வார். அகப்பூஜை எப்படி பண்ணணும்? எப்பவும் மறக்காமல் இருக்கணும், அதான் முதல் தகுதி. இறைவனை எப்போதும் மறவாத தன்மையோடு இருக்கணும். இந்த உடம்பு ஒரு கோயில்னு சொல்லியிருக்கிறோம். இந்த உடம்பாகிய கோயிலுக்குள்ள மனம்தான் கருவறைன்னு சொன்னோம், ஏற்கனவே படித்தோம். உடம்பு கோயில், மனம்தான் கருவறை. ஆக இந்த உடம்பாகிய கோயிலுக்குள்ள மனமாகிய கருவறையில உள்ளத்துக்குள்ளே சுடர்விட்டு பிரகாசிக்கின்ற ஞானமாய வடிவாக விளங்குகின்ற இறைவனை சுவாமி உள்ள எப்படி இருக்கிறாருங்க? ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாக இருக்கிறார். அப்படி நம்ம இதய தாமரையில சுடர்விட்டு பிரகாசிக்கக்கூடிய அந்த சிவபெருமான பூஜை பண்ணணும். பூஜைக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும், பூ வேணும், தூபதீப நைவேத்தியம் எல்லாம் வேணும். இப்போ வாயிலார் நாயனார் எப்படி பூஜை பண்ணாராமா? அபிஷேகம் பண்ணணும். முதல்ல எது அபிஷேகம் அப்படின்னா, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாதவர்களுக்கு மனதில் ஒரு சிவானந்தம் ஏற்படும். அந்த சிவானந்தத்தை அபிஷேகமாக பண்ணாராமா. உள்ளுக்குள்ள சுவாமி ஜோதியாக இருக்கிறார். அந்த ஜோதிக்கு எது அபிஷேகம்? சிவானந்தம் என்ற அந்த உணர்வு, அதை அபிஷேகமாக பண்ணுறாராமா. சுவாமி யாரு? அரவாணர், அறமே வடிவாக விளங்குகின்ற அந்த பெருமானுக்கு அந்த அபிஷேகம் பண்ணார். அபிஷேகம் பண்ணியாச்சு, அலங்காரம் பொட்டு பூவெல்லாம் வச்சாச்சு. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். எது நைவேத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மிடத்திலே உயிரினிடத்திலே இருக்கின்ற அன்பு தான் நைவேத்தியம். அப்போ வாயிலார் நாயனார் என்ன பண்ணாரம்மா? தன்னுடைய அன்பை உணவாக ஊட்டி பூஜை பண்ணி இறைவனை வழிபாடு செய்தாராமா. பாட்டு பாருங்களேன். மறவாமையால் அமைத்த மணக்கோயில் உள் இருத்தி உறவாதி தனை உணரும் ஒளி விளக்கு சுடர் ஏற்றி இரவாத ஆனந்தம் என்னும் திருமஞ்சனம் ஆட்டி அரவானர்க்கு அன்பு என்னும் அமுது அமைத்து அர்ச்சனை செய்வார். இது எல்லா வழிபாடும் மனசுக்குள்ளேயே நடக்குதுங்க. எனவே அப்படி ஒரு அற்புதமான வழிபாட்டை செய்து நலம் பெற்றவர் வாயிலார் நாயனார். இத்தகைய எம்பிரான் வாயிலார் நாயனாருடைய திருவடித்தாமரைகளை மனம் மொழி மெய்யால் தொழுது வணங்கி வாழ்த்தி நலம் பெறுவோம். நன்றி. திருச்சிற்றம்பலம்.